நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும் சொல்லி பவுலின் அனுபவத்தை நாம் நேற்று தியானித்தோம். அந்த வசனத்துக்குள்ளாக இன்னும் 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக மறுபடியுமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு எதற்காக பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், சந்தோஷமாயிடு சொன்னால், கிறிஸ்துவின் வல்லமை அவர் மேல் தங்குவதை அனுபவிக்கின்றார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பலவீனங்கள் நம் சரீரத்தை ஆள்கின்ற போது அந்த பலவீனத்தின் வேதனைகளை சரீரத்தில் நாம் அனுபவிக்கிறோம் அல்லவா? அதுபோல் பவுல் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் வந்தபோது அதற்கு மேலாக கிறிஸ்துவின் வல்லமை அவர் மேல் தங்குவதை அவருடைய வாழ்விலே அறிந்தவராக அந்த பலவீனத்தை விட அந்த வல்லமை அவர் மேல் இருப்பதை கண்டு அவர் சந்தோஷமடைவதாக சொல்லப்படுகிறது. அதனால் நம் பலவீனங்கள் வரும்போது சோர்ந்து விடுகிறோம். வேதத்தில் பார்க்கின்ற போது, லூக்காவில் வாசிக்கின்ற போது 8ஆம் அதிகாரம் 4 சொல்லப்படுகிறது, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஒருவன் என்னை தொட்டது உண்டே என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை நாம் அறிந்திருப்போம். 12 வருடமான ஒரு வேறுபாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது இயேசுவுக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு போனது. அவரோடு கூட இருக்கின்ற சீஷர்கள் கூட அந்த வல்லமை அறியாமல் இருக்கும்போது 12 வருடமாக பலவீனமாயிருந்த அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே வல்லமை புறப்பட்டதை அவள் அனுபவித்தாள். அதுபோல இன்றைக்கு பலவீனத்தின் நிமித்தமாக நாம் சூழ்ந்திருக்கிறோம் அல்லவா? உண்மையாகவே இந்த பலவீனத்தில் தான் தேவனுடைய தொடுதலை வல்லமை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தேவ தொடுதல் பெறுகின்ற நாம் பாக்கியமுள்ள மக்களாய் இருக்கின்றோம். அன்றைக்கு அந்த ஸ்திரீ தேவனுடைய அந்த சமூகத்தில் கடந்து வந்து வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் தேவ வல்லமை பெற்றுக்கொண்டால், அதுபோல இன்றைக்கு பலவீனத்திலே நாம் மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனை மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே அவர் வல்லமை நம் சரீரத்தில் வருவதை நாம் அனுபவிக்க முடியும். அதனால்தான் பவுல் அந்த ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவரை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்விலே பலவீனம் இருப்பது உண்மைதான், பிரச்சனை இருப்பது உண்மைதான். அதற்கு மேலாக தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது அதைவிட உண்மையாய் இருக்கிறது. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகும் தீர்த்தமாறும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்றைக்கு சீனாய் மலையிலே இறங்கின அந்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு பலவீனமாயிருக்கிற நம் சரீரத்திலே அந்த வல்லமை இறங்குகிறது. அதைதான் பவுல் இங்கே சொல்லுகிறார், என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என்று சொல்லி பார்த்து நம் வாழ்க்கையிலே தேவன் நம்மேல் தங்கியிருக்கிறார். பலவீனங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தத்தின் ஊடாய் கடந்து போகின்ற போது நாம் மனம் சோர்ந்து விடாதபடிக்கு, விசுவாசி பதறான் என்று சொல்லுகிற வண்ணமாக நாம் சோர்ந்து விடாதபடிக்கு தேவன் தங்குவதை விசுவாசிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே மன உளைச்சல், மன பாரங்கள், பலவீனங்கள் உள்ளாய் கடந்து போகும்போது நாங்கள் சோர்ந்து விடுகிறோம் ஐயா. இன்றைக்கு உடைய வார்த்தை மூலமாக நாங்கள் ஒன்று அறிந்து கொண்டும் எங்கள் மேல் தங்கியிருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் தங்கும் போது நிச்சயமாகவே ராஜா, அந்த 12 வருடமான அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே உடைய வல்லமை வந்தபோது உடனே அவள் சுகமடைந்தது போல கர்த்தாவே, உன் வல்லமை எங்களை சுகமாக்கும், உன் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நாங்கள் பிரச்சனையிலே நாமத்தை ஆண்டவரே மேன்மை பாராட்டும்படியாய் கிரியை செய்வதாக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.